Hi friends, welcome to Soft Tutor. நம்ம போன வீடியோவில் Corel Drawவில் ஒர்க் பண்ண ஒரு லோகோவை பேஸ் பண்ணி நம்ம ஒரு விசிட்டிங் கார்டு கிரியேட் பண்ணோம். இந்த வீடியோவில் அதே மேட்டரை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு லெட்டர் ஹெட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபோட்டோஷாப்பில் நியூ டாக்குமெண்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். இதில் பிரிண்ட்டுக்கான செட்டிங்ஸ் எடுக்கிறேன். அதை டிஃபால்ட்டாக வந்து நமக்கு லெட்டருக்குள்ள சைஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் A4 சைஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் இப்போ வந்து A4 சைஸ் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். கலர் மோடு வந்து CMYK மோடாக நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம க்ரியேட் பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி பேஜ் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த பேஜில் நம்ம முன்னாடி க்ரியேட் பண்ணியிருந்த அந்த லோகோவை நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். அதுக்கு நான் அந்த ஃபைலை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வரலாம். ஓகே, இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கான லேயரில் ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கொடுத்துடலாம். ஏன்னா இதோட கிளாரிட்டி வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இதோட சைஸை வந்து குறைச்சிக்கலாம். அடுத்து இந்த ஒரு டாக்குமெண்ட்டுக்கு தேவையான ஒரு இமேஜை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணுவோம் இந்த பேஜில். இந்த ஒரு இமேஜை நான் வந்து டூப்ளிகேட் எடுக்கிறேன். அதாவது லேயரில் நம்ம ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் நான் கொடுக்கலாம். ஓகே, இப்போ 2 ஃபைல் ஆயிடுச்சு. ஒன்று வந்து நமக்கு பூட்டமாக வைக்கிறதுக்கும், ஒன்று வந்து டாப்பில் நம்ம செட் பண்ணுறதுக்கும். எரேசர் டூலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நமக்கு ஒன் சைடை வந்து நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டூப்ளிகேட் எடுத்த அந்த ஒரு லேயரையும் நம்ம வந்து பாட்டம் சைடு நம்ம இந்த மாதிரி எரேஸ் பண்ணுவோம். ஓகே, இதை வந்து டாப்பில் நம்ம செட் பண்ணிடுவோம். Ctrl T கொடுத்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம். ஓகே, இப்போ இந்த லோகோவை நம்ம வந்து டூப்ளிகேட் எடுக்கிறோம். டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இந்த பேஜோட சென்டராக நம்ம அலைன் பண்ணுறோம். Ctrl A கொடுத்துட்டு நீங்கள் அந்த லேயர் செலக்ட் பண்ணி மேலே இருக்கக்கூடிய அலைன் ஆப்ஷன்ஸில் நீங்கள் கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டாக நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சென்டராக நம்மளுக்கு அலைன் ஆயிரும். ஓகே, இனி அந்த லேயரை வந்து நம்ம ராஸ்டரைஸ் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு வந்து கலர் வந்து டீசாச்சுரேட் பண்ண போகிறோம். அதுக்காக அட்ஜஸ்ட் மெனுவில் நம்ம டீசாச்சுரேட் Ctrl Shift U ஷார்ட்கட் நீங்கள் கொடுத்தாலும் இந்த ஒரு ஆப்ஷன் நம்ம ஒர்க் ஆகும். ஓகே, இதோட டிரான்ஸ்பரண்ட்டை வந்து நான் குறைக்கிறேன். அதாவது இதோட ஒப்பாசிட்டியை வந்து நம்ம குறைக்கிறோம். ஒரு 8 இல்லைனா 10 அந்த ஒரு வேல்யூவில் நான் வைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி செட் பண்ணியாச்சு. இந்த ஒரு லேயரை வந்து நமக்கு லாக் பண்ணிடுவோம். அந்த லேயர் அதே நேரத்தில் பேக்ரவுண்ட் லேயர். அடுத்து இந்த லெட்டர் ஹெட்டுக்கு தேவையான டீட்டெயில்ஸ், அதாவது காண்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி, வெப்சைட் அட்ரஸ், அதேமாரி காண்டாக்ட் அண்ட் அட்ரஸ், அதோட அதுக்கு தேவையான ஐக்கான்ஸும் நான் வந்து இந்த மாதிரி காப்பி பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ 4 இமேஜும் ஒன்றா இருக்குது. நான் வந்து ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூலை யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு மறுபடியும் பேஸ்ட் பண்ணுவோம். அப்போ வந்து செப்பரேட் லேயராக வந்துடும் நம்மளுக்கு. அதேமாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனியாக அந்த மாதிரி பண்ணலாம். ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூலை யூஸ் பண்ணி Ctrl X இல்லைனா ஷார்ட்கட் நீங்கள் Ctrl X Ctrl V நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலும் கட் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஆயிரும். இப்போ இந்த ஐக்கான்ஸ் எல்லாமே ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதோட சைஸை வந்து நம்ம குறைக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம்.
நமக்கு தேவையான அந்த ஐக்கானும் அதோட தேவையான அந்த டீட்டெயில்ஸும் நம்ம ஃபுல்லாக நம்ம ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி 1 by 1 செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+G கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு குரூப்பாக வந்து நமக்கு க்ரியேட் ஆயிரும். அந்த ஒரு குரூப்புக்கு வந்து நமக்கு ஒரு நேம் கொடுத்து வச்சிடலாம், அட்ரஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி ஹைட் பண்ணி விசிபிள் பண்ணி பார்த்துக்கலாம். குரூப் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த குரூப்பில் இருக்கிற லேயர் ஃபுல்லாகவே நமக்கு செலக்ட் ஆகும். அதே நேரத்தில் லேயர் மட்டும் தனியாக கொடுத்தோம் அப்படின்னா தனியாக ஒவ்வொரு லேயரும் செப்பரேட்டாக நம்மளால் செலக்ட் பண்ணி மூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த லெட்டர் ஹெட்டுக்கு தேவையான ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேட்டர் நான் இன்சர்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நேம், அட்ரஸ் இது வந்து நம்ம கொஞ்சம் போல்டாக்கி கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் தான் இந்த டெக்ஸ்ட்டை நம்ம இங்கே கட் பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கலாம். சும்மா ஃபார் எக்ஸாம்பிளுக்காக ஒரு சிக்னேச்சர் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அது நம்ம ப்ரஷ் டூலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி க்ரியேட் பண்ணலாம். ஒரு கம்பெனினா அந்த கம்பெனிக்கு தேவையான ஒரு ப்ரொப்ரைட்டரோட சைனாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு கம்பெனியோட மேனேஜரோட சைனாக இருக்கும். அந்த மாதிரி சைனை வந்து நமக்கு தேவைத்தன்மை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபைலை இந்த மாதிரி ஒரு நேம் கொடுத்து நம்ம சேவ் பண்ணிடலாம். அடுத்து நம்ம இப்போ இந்தளவு ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த ஒரு ஒர்க் ஃபைலை நம்ம ஒரு கஸ்டமருக்கு ப்ரீவியூவாக காட்டணும். அதுக்கு நம்ம நீங்கள் ஒர்க் பண்ண டாக்குமெண்ட்டில் கீழே இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ளாட்டன் இமேஜ் அப்படின்னு சொல்ல ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம லேயர் எல்லாமே ஒன்றா மெர்ஜ் ஆகி ஒரு லேயராக சிங்கிள் லேயராக நம்மளுக்கு காட்டும். ஒர்க் பண்ண இந்த ஒரு ஃபைலை நம்ம அந்த ஒரு டெம்ப்ளேட்டில் நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். அதுக்கு நான் ஒரு டெம்ப்ளேட் நான் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஒரு டெம்ப்ளேட்டில் நமக்கு அந்த ஒரு நம்ம ஒர்க் பண்ண அந்த ஒரு ஃபைலை நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு நமக்கு கஸ்டமருக்கு ப்ரீவியூவாக காட்டலாம். இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த மாதிரி இந்த ஒரு இமேஜில் கொண்டு வரேன். ஏதாவது ஒரு கார்னரில் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு Ctrl+T ஷார்ட்கட் கொடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் Ctrl ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு கார்னராக இந்த மாதிரி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ஒவ்வொரு கார்னர்லேயும் கொண்டு போய் செட் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி இப்போ பண்ணலாம். கீபோர்டில் Ctrl ப்ரெஸ் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி நம்ம Corel டிசைன் பண்ண எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் நம்ம ஃபோட்டோஷாப்பில் இன்சர்ட் பண்ணி நமக்கு தேவையான மாதிரி டிசைன்ஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் Tutor சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல டுட்டோரியலில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.